கட்டி போட்டிருக்காங்க, நீ என்ன குத்த முடியாது செண்பகமே. இது ஒரு வகையான காளை. ஆக்சுவலி இது என்னென்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நடக்குன்னா, இந்த காளையோட பேட்டர்ன்ஸை வச்சு அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத வச்சு கூட நம்ம இது பண்ண முடியும், அதோடய வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும். இந்த வாட்டர் மெலன்லாம் பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன். இது ஏன் இதை எடுக்கிறேன்னா, இது ஈஸி தான். இப்போ எவ்வளோ ஓபிபின்னா இப்போ காலைல போட்டதான் இப்படி போட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். திமிரெலாம் இதோட ட்ரை பண்ணிடாதீங்க. ஆனால் இதுக்கே நான் சொல்கிறேன்ல, இந்த இடத்துலேருந்தே ஸ்பீடு எடுக்கும். நான் இங்கே தான் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்தே ஸ்பீடு எடுக்கும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். ஓகே, என்ன ஆகுது, இதை வந்து கரெக்டாக எடுக்கணும். இங்கேருந்து அது ஆக்சலரேட் ஆகிறது அப்படின்னா என்னென்னா, முந்தம் பிக்கப்பு அப்படின்னா ரைட்டா, அதாவது இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்டம். எனக்கு பயமாக இருக்குது, என்னால் ஓடவும் முடியாது ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாடு அப்படியே வெயிலுக்கு வரும் பாருங்க. எனக்கு 11 மணி வரைக்கும் அடிக்கிறது விட்டமின் டி, ஓகேவா. அது ஒரு அள்ளிக்குளம் மாடு மேய்கிறது, அது பைப்பில் கட்டி வச்சுருக்காங்க ரைட்டா, கயிறு போட்டு மூக்கானாங்க கயிறு. ஓகே, நல்லா இருக்கு காளை. காளை காளை முரட்டுக்காளை. பேக் பொசிஷன் ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது மேலேருந்து நான் எடுக்கும்போது அதோட ஒப்ளிக்னஸ் தெரியும். இதுனா வந்து யூடியூப் இன்டர்நெட்டில் நிறையா இருக்குது, ஓகேவா. இங்கேருந்து எங்கிட்டு ஓட முடியாது, இப்படியே வரட்டுச்சுன்னா அப்படியே உருண்டு தான் ஓடணும். இப்போ மாடு வரும்போது பார்த்திங்கன்னா படுத்துறணும்னு வாங்க, குத்தாதுன்ட்டு வாங்காத அடி கிடையாது. அதனால் இதெல்லாம் நம்ம ஒன்றும் செய்யாது ரைட்டா. ஸோ குத்துனாலும் எனக்கு நான் சந்தோஷம்தான். போய் இப்படி தான் ஒருத்தர் என்ன செஞ்சான், அண்ணே ஒரு சம்பவம் பண்ணுவோன்னு, அப்படியாச்சும் நம்ம நேமாகலான்னு பார்த்தோம். அவன் போய் பண்ணுவானா, என் பேரை கொடுப்பானா, என்னையே மாட்டி விட்டு போகிறேன். அது மாதிரி பூட்டி கிடக்கிற வீட்டில் சவுண்டை கொடுக்குற மாதிரி மாட்டுக்கிட்ட சண்டையை போட்டு செத்து போனேன்ட்டு பேர் இருக்குண்ணா. கடைசி பார்த்தா மாடு புல் மேயும் போது நம்ம சண்டை போடுவோம், ஓகேவா. இதுதான் அந்த இது தெரியுதா, அந்த இந்த கொம்புக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா, இதில் நேர்லேருந்து எடுத்தால் தான் அந்த கொம்போட அளவு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, மனுஷனுக்கு கண்ணோட அளவு மாறாது, மாட்டுக்கும் மாறாது. சின்ன வயசுலேருந்து அதே இதாக இருக்கும். எனக்கு பயமாக இருக்குப்பா. வீட்டுக்கு ஒரு மாடு வளர்ப்போம் என்ன. நேற்று அதுக்குள்ளே நின்றது அந்த ஃபுட் தெரியல. ஃபெரோசியஸ் புல்லு, சரியான ஃபெரோஸ். நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் நினைக்கிறேன் தெரியுதா, இவ்வளோதான். ஆக்சுவலி அந்த பேட்டர்ன்ஸை வச்சு சொல்லலாம். அந்த பேட்டர்ன்ஸுக்கு இதுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. இதுக்கு மேலே பக்கத்தில் போகக்கூடாது. அப்புறம் நீங்கள் என்ன உயிரோடு பார்க்க மாட்டீங்க. உயிரோடு இருக்கணுமா வேணாமா, என் வீடியோஸ் நான் போடணுமா வேணாமா, நீங்களே முடிவு பண்ணி. இன்னும் நிறைய ஜாய்ஸ் இருக்குது. இங்கே சுற்றி நடக்கிறதுலாம் பயங்கர ஜாலியாக இருக்கும். போதும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே தாங்காது. கொஞ்சம் அப்படி இப்படி நகரட்டும். இதாங்கன்னா பாருங்கள், அள்ளிக்குளம் அள்ளி. ஓகே, இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அதை நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க. கயிறு கட்டி இருக்குது. இன்னொன்று கிரேசிங் டைம் அது அந்தளவுக்கு ஒயில்டாக இருக்குது. இது டொமஸ்டிக் அனிமல் தான், பட் ஆனால் அந்த திமிலை டச் பண்ணிங்கன்னா ஜோலி முடிஞ்சு. ஓகே, இவ்வளோ பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் வெயிலுக்கு வந்தாங்க. பாப்பா ஐயோ நாங்கள் புள்ள மாட்டுடைய கொம்பினுடைய அளவை எப்படி எடுக்கிறேன்னா, நீ தொட்டினா நீ கெட்டன்ற மாதிரி, தொட்டினா நீ செத்த. அந்த மாட்டோட கொம்போட அளவு நம்பர். இங்கேருந்து வந்தால் கூட நான் தப்பிக்க முடியாது. உனக்காண்டு உயிரை கொடுத்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 6 இன்ச்சு இருக்கும். 6 இன்ச்சுக்குள்ளே தான், இவ்வளோ தான் இருக்கும் கொம்பு ரைட்டா.
இப்போ இது எத்திக்கல் காம்படிஷன் எத்திக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாட்டோட வாழை பிடிக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து போட்டியில் இருக்கிற ரூல்ஸ். ரைட்டா? செய்யக்கூடாது. அப்படியே முன்னாடி வாங்க, நகண்டு வாங்க, அப்படி நகண்டு வாங்க, முன்னாடி வாங்க. அப்படியே போகும். கொஞ்சம் வெயிலில் கிடச்சாங்க. ஓகே, அடுத்தடுத்து மாடு வச்சுருந்தாங்கன்னா, இனிமேல் நான் வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இவனு முட்டுற மாதிரியே மாடை கொண்டு வந்து கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கூட எஸ்கேப் ஆக முடியாதுன்னு வச்சுக்கோ. எனக்கு நான் பயம் கிடையாது, முட்டுச்சுன்னா முட்டுன்ட்டு. அவ்வளோதான், கயிறு கட்டியிருக்க வரைக்கும் போவோம். ஓகேவா? இது எல்லாத்துக்குமே ஒரு கேல்குலேஷன் இருக்குது. எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குது. இது வந்து வடமாட்டு சண்டைன்னு வாங்க. நான் இந்த சின்ன பிள்ளையில் இருக்கும்போது சும்மா கதை விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸு, இதை நான் ஜல்லிக்கட்டுனா பிடிக்க போயிட்டு நான் அப்பயே உயிர். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. ஓகே, அழகாக இருக்கும். இது வந்து ஏன்னு கேட்குறேன்னா, மாடு இப்படி திரும்புச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரொட்டேஷன், ஈவி ரொட்டேஷன் எடுத்துங்க, சட்டார்னு திரும்பும், தூக்கணும், அடித்து தூக்கணும். ஓகேவா? உண்மையிலே அது வந்து ஒரு 4 மாடை கழட்டி விட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. 100 பேர் வந்தால் கூட முடிஞ்சிச்சு.